வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்த முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கும் அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால, உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நம்மளை அறியாம கர்மாக்கள குறைச்சுட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசி கிடையாது. மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது, எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து, இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம். வணக்கம் அக்கா. வணக்கம்மா. தொடர்ந்து 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமா கன்னி ராசிக்காரர்களுக்கு, அதாவது வரக்கூடிய 2026ஆம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? என்னென்ன விஷயத்த வந்துட்டு ரொம்ப கவனத்தோட பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு நல்ல காலங்கள் தான். ஏன்னா கன்னிங்கிறது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் வந்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி. எப்பவுமே வெற்றியே நோக்கி தான் போவாங்க. அவங்க எல்லாத்தையும் தள்ளு, 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 தள்ளின்ட்டு தள்ளு போவாங்க. நான் வரேன் அப்படிங்கிற மாரி. அது அவங்க வந்தாவே அங்க கழகலன்னு இருக்கிற மாரி ஒரு சூழல தான் ஏற்படுத்திக்குவாங்க. அதுல ஒரு சிலருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, படிப்பு, படிப்பு, படிப்பு. 2 கேட்டகரி இருக்கு. அந்த கன்னியில வந்து சித்திரை நவட்டம், அவிட்டம் இதெல்லாம் 2 கேட்டகரி இருக்கு. அதுல அந்த கன்னி ராசி ஒரு விஷயம் படிப்பு, ஒரு விஷயம் தொழிலு. இந்த 2ல அவங்களுடைய தன்னை செலுத்திக்குவாங்க. சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடம்புல. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஒரு மாரி வீக் ஆகறது, டயர்ட் ஆகறது, ரொம்ப நேரம் நிக்க முடியாம இருக்கிறது. இத கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்போ அவங்க இந்த காலகட்டத்தில ஒரு விஷயத்த நெனச்சிருக்கீங்க அப்டின்னா, செயல்படாம இருக்க மாட்டீங்க. அதோட அடித்தளத்த எப்ப போட்டிருக்கீங்க அப்டின்னா, 2024லயே அத அடித்தளம் போட்டிருப்பாங்க. அப்ப அத ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்ப முழுமையடையறது இந்த வருஷம். இந்த வருஷம் இந்த முழுமை வருஷம் அடைஞ்சிரும். இந்த ஓகே. வருஷம் எப்ப முழுமையடையும் அப்டின்னா, மே மாதத்திற்கு மேல. ஓ மே மாதம். ஆமா. மே வரைக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த 5ஆம் மாதம் கழித்து அந்த விஷயத்துக்குள்ள இறங்கிடுவாங்க. சிறப்பு, சிறப்பு. ஸோ கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க சொன்னீங்க வெற்றி பாதையில் போவாங்க. என்னதான் அவங்கள வந்து கடவுள் சோதிச்சாலும், வெற்றி அவங்களுக்கு தான். கடைசி அந்த வெற்றிய குடுக்குறது. வெற்றிய வந்துட்டு தன் கடவுள் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்கள் சில பேருக்கு வந்து திருமண தடை இருக்கும். சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கும். அதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் வருடம் சிறப்பா இருக்குமா? என்னன்னா நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நிலையான தன்மை. அதுல நிலையான தன்மைன்னா ஸ்டாண்டர்டுன்னு தானே அர்த்தம். அப்போ நிலையான ஒரு விஷயம் ஏற்படுத்திக்குவாங்க. தனக்கு துணை தேடிக்குவாங்க. வீடு கட்டுற யோகத்த, இப்படி எல்லா விஷயம் நிலையான ஒரு தன்மை எது இருக்கோ அதுக்குள்ள போவாங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடகத்துல வந்து குரு வந்து உட்கார்றாரு. அப்ப குரு வந்து அங்க உட்காரும்போது, குருவுக்கும் புதனுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப 11 இங்க 3 கண்டிப்பா திருமண தடை நீங்கும். இதுல வந்து யாருக்காவது ஏஜ் அதிகமா 35 இயர்ஸ், 32 பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அந்த மாரி பெண்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஸோ வயசானாலும் வயசாயி ஐயோ! என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. கவலைப்பட தேவையில்ல. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு நடக்கும். இந்த இதுல என்ன அப்டின்னா, விநாயகர் தான் உங்களுடைய கடவுள். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இத மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க. இதுதான் மூலாதார மந்திரம்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து எனக்கு ஒரு தீட்சை குடுன்னு கேட்குறாங்க இல்லையா? தீட்சை குடு. அந்த தீட்சைக்கு உண்டான மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்த சொல்லிட்டு வாங்க. முணுமுணுத்தே சொல்லிட்டு வாங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இது ஒரு வசீகர தன்மையுடைய மந்திரம். அடுத்தது ஓம் ஸ்ரீ வக்ர துண்டாய தீமகி. வக்ரதுண்டாய தீமகி. தீமகி. இந்த அந்த வக்ர துண்டாய அப்படியே வக்ர நிவர்த்தி அது. அப்போ உங்களோட பாடியிலயோ, உங்க கிரகத்திலயோ ஏதாவது ஒரு வக்ரம் இருந்தா, அது நிவர்த்தி ஆயிடும். ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு தொழில்ல எவ்ளோ கவனமா இருக்கணும்? தொழில்ல கொஞ்சம் கவனமா தாம்மா இருக்கணும். ஏன் அப்டின்னா, ஆ தொழில்ல முழுமையா ஒரு விஷயத்த நம்பக்கூடாது. ஐயோ! இவங்க நம்மளுக்கு செட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல நான் நிலையா நிக்க போறேன்னு நினைக்கவே கூடாது. அதுலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு கரெக்ட்டா இருந்தா தொழில்ல ஜெயிப்பாங்க. அது வேலை செய்ற இடம். இப்ப வேலை செய்றவங்கள நம்பி, பாரு இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா, அது உங்களுக்கே பின்னாடி விளைவு. அது இந்த 2026ல ரொம்ப அனுபவப்படுவீங்க. அதுல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க மீறி போயிடுவாங்க. உங்கள டவுன் ஆக்க பார்ப்பாங்க. நீங்க மீறி வர்றது அடுத்த விஷயம். ஆனா, அதுல நீங்க உள்ள போகாம நீங்க இருக்கிறது ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கணும். ஓகே. 2026ஆம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பெண்கள் பெண்கள் வந்துட்டு என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? உடல் கவனம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆணை நம்பி ரொம்ப ஆணை நம்பி ஒரு விஷயத்த பேசக்கூடாது. பெண்ணுக்கு பெண்ணு தான் துரோகமாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆணே துரோகமா இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தலை சம்மந்தம் அதுக்கு ஹெட்டேக் அதுல கொஞ்சம் உடம்பு நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். மத்த விஷயத்துலலாம் கேஷுவலா உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எதுவும் பேசாம இருந்தா உங்களுக்கு அடுத்தடுத்த உயர்வுகள் கிடைக்கும். ஓகே. தொடர்ந்து பேசலாம். நன்றி.